மல்லி என்ற கிராமத்தில் திலகவதி ராமு இவர்களுக்கு ஹாசினி என்ற மகள் இருந்தால் இவர்கள் வசதியாக வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு ஹாசினி செல்ல மகள் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து விடுவார்கள். ஒரு நாள் ஹாசினி வெளியே சென்றால் அங்கு இயற்கைகளை ரசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அழகிய மயில் ஒன்று வந்தது. அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவர் அப்போது அந்த பக்கத்தில் ஒரு அம்மா விறகு எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்தது. அதை பார்த்த ஹாசினி ஓடி வந்து தண்ணீர் தெளித்தாள். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா, நானே உங்க வீட்ல விட்டுடுறேன், வாங்கம்மா. பரவாயில்லம்மா, நானே போய்க்கிறேன். அம்மா, உங்களை எப்படி நான் இப்படியே விட்டுட்டு போறது? வாங்கம்மா, ப்ளீஸ் வாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. என்னம்மா, என்னாச்சு? யாரு இவங்க? அம்மா வர வழியில் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான். இந்த பொண்ணு தான் தண்ணி தெளிச்சு காப்பாத்துச்சு. அம்மா கிட்ட சொல்லிட்டேன். வேலைக்கு போகாதீங்கம்மா. எனக்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடும். சொல்லிட்டேன், கேட்க மாட்டிக்கிறாங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. சரிங்க, நான் வந்துடுறேன். ஹாசினி அங்கிருந்து கிளம்பினாள். மறுநாள் வாணி ஆபீஸுக்கு போனா. வாங்க வாணி. ஹாய் ஹாசினி, எப்படி இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டேன். எந்த வேலை எனக்கு இங்க சொல்லுங்க. வாங்க வாணி, உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்றேன். வாணி, இது இனிமே உங்க மிஷின் உக்காந்து தேங்க. ஹாசினி, ரொம்ப நன்றிங்க. வாணி, என்ன வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க. இன்னையிலிருந்து நீங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, உங்க வேலைய பாருங்க. வாணி வண்ண வண்ண உடைகளை தைத்து எல்லா மனதுகளையும் கவரும் அளவிற்கு இடம் பிடித்தால் வாணியும் ஹாசினையும் உயிர்த்தோழிகளாக ஆனார்கள். வீட்டில் கஷ்டமும் தீர்ந்துவிட்டது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றால் அதை ஹாசினி வாணி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இருவரும் உயிர்த்தோழிகளாக வாழ்ந்து வந்தார்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடு சமையல்.